பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. வாங்க மேடம். என்ன நல்ல காத்து வாங்குனீங்க போல. ஆ ஆ மேலே நல்லா காத்தடிச்சுதே. நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்ட. நான் எங்க வரமாட்டேன்னு சொன்னேன்? ஏய் நீ தானே அத்தைக்கிட்ட போய் பால் பணியாரம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த. அப்போ கூட நான் மேலே வாடி நம்ம அப்புறமா கேட்டுக்கலான்னு சொன்னப்போ இல்லை இல்லை அவங்க செய்கிறப்ப பார்த்தா தான் நல்லா இருக்கும், அப்போ தான் என் மைண்டில் நல்லா நிற்கும்னு சொல்லிட்டு நீ தான் போன. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரவே இல்லை. இல்லையே, நான் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டுட்டு நான் அப்பவே மேலே வந்தனே. என்ன மேலே வந்தியா? எப்போ எப்போ வந்த? உன் இடுப்பில் எறும்பு பிடிச்சப்பே வந்துட்டேன். நானும் பயப்படாத, நான் உடனே கிளம்பிட்டேன். அப்பாடா, உடனே கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நடந்ததை மட்டும் பார்த்துருந்தா. ஆல்ரெடி அவங்க வீட்டில் நடந்ததே பார்த்துட்டு இன்னமும் கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. இதில் இப்போ நடந்ததை வந்து பார்த்துருந்தா அவ்வளோதான். கோவமாக இருக்கன்னு போய் சொல்லிட்டு ஜாலியாக இருக்கியான்னு கேட்பா. என்ன நல்ல வேலை இவ உடனே கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இல்லையே, அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் நடக்கலையே. நான் அதுக்கப்புறம் அவனை திட்டிட்டு கீழே இறங்கி வந்துட்டேனே. போதுண்டி, ரொம்ப நடிச்சிட்டு இருக்காத. மேலே அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நடிக்கலாம் ஒன்றும் தேவையில்லை. நான்லாம் ஒன்றும் நடிக்கலை. உன் அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க, அதான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். சரி நீ வா, நம்ம போய் சாப்பிட போகலாம். பார்க்குறேன்டி, பார்க்குறேன். எத்தனை நாளைக்கு என்ன பார்க்குறேன். சரி வா சாப்பிட போகலாம். என்னங்க இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இருங்க நான் உங்களுக்கு போய் தோசை எடுத்துகிட்டு வரேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன். நீ உட்காந்து ஜூஸ் குடி. என்னங்க உங்களுக்கு தான் தோசை ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும் தான், ஆனால் இப்போதைக்கு இட்லி போதும். நான் சாப்பிட்டுட்டு இப்போ உடனே கிளம்பணும். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. சரிங்க சாப்பிடுங்க. எங்கே ராதிகாவும் அணுவும் காணோம்? அவங்க சாப்பிட்டாங்களா என்ன? இன்னும் இல்லைங்க, இப்போதான் ராதிகா வந்தா. அனு போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா. அப்படியா, சரி சரி. என்ன அத்தா, காலங்காத்தாலே புருஷனும் பொண்டாட்டியும் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஏன் பொண்டாட்டி, நான் எங்கே வேணால் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணுவேன். ஏங்க சும்மா இருங்க, அவதான் ஏதோ சொல்றாங்கன்னா நீங்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் வாங்க 2 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. என்னத்தா மிரட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு, சொல்லி வைங்க உங்க பொண்டாட்டி கிட்ட. ஆளை விடுங்க. அக்காவும் தங்கச்சி இப்படி தான் சண்டை போடுற மாதிரி இருப்பீங்க, ஆனால் கடைசியில் ஏன் தலை தான் உருளும். அதனால எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. ராதிகா இந்தா பால் பணியாரம் நேற்று கேட்டிங்களா 2 பேரும், இந்தா சாப்பிடுங்க. நிறையவே இருக்கு, நல்லா தாராளமாக சாப்பிடுங்க. ஆ சரிங்க அத்தை, நான் இங்கே வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஆ ஓகே அத்தை. என்ன பால் பணியாரம்மா? ஆமாத்தா, நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, எனக்கு இப்போவே வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதனால நீங்களே சாப்பிடுங்க. வாசனையே சூப்பராக இருக்குல்ல? என்ன 2 பேரும் ஒரே மாதிரியே, அதுவும் அட் அ டைம்ல சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஏய் என்னடி இதெல்லாம்? இருங்க சொல்றேன். ஏண்டி இந்த பழக்கத்தை இன்னும் நீங்க விடலையா? அது எப்படிக்கா விட முடியும்? சின்ன வயசுல இருந்துக்கா, சின்ன வயசுல இருந்து நாங்க இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் ஒன்னா சாப்பிட்டா நாங்க எப்படி இருப்போம்னு உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியும்டி, ஆனா வளர வளர இதெல்லாம் விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னமும் அப்படியே தான் இருக்கீங்க. ஹலோ சிஸ்டர், அதெல்லாம் எங்களால விட முடியாது. சின்ன வயசுல இருந்து இருக்க பழக்கம். நாங்க எப்ப பால் பணியாரம் சாப்பிட்டாலும் இப்படிதான். எபா ஒரே லூசுங்களா இருக்கு. நான் கிளம்புறேன். இருங்க. அடி போடி, இன்னும் நான் கொஞ்ச நேரத்தில் இருந்தேன் நான் மென்டல் ஆயிடுவேன். இவளுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காளுங்க. நான் கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. என்னக்கா மாமா ஓடிட்டாரு? நான் ஓடாம? ஏண்டி சின்ன வயசுல இருந்து நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அவருக்கு புதுசு இல்ல, அதான் கொஞ்சம் பயந்துட்டாரு.
சரி சரி சாப்பிடுங்க. அத்தை உங்களுக்காக தான் ஆசையா பண்ணாங்க. அன்னைக்கு வனஜாமா செஞ்சதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குக்கா. அதை விட இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு, ரொம்ப கெட்டியாகவும் இருக்குக்கா. ராதிகா நேத்தே சொன்னாங்கல்ல அவங்க அண்ணிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்கன்னு. ஆமாம்ல, நேத்தே வனஜாமா சொன்னாங்க அவங்க அண்ணிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்கன்னு. அத்தை சூப்பராக சமைப்பாங்கடி. அதெல்லாம் எனக்கு தெரியும், எத்தனை தடவை சாப்பிட்ருக்கேன். அத்தை சூப்பராக சமைப்பாங்க தான், ஆனால் இந்த டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. இது அடிபொலி தான். சரிடி சாப்பிடுங்க. ஆமாம், நீ ஏன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, சாப்பிடலையா? சிரிக்காதீங்க, எனக்கு கோவம் வருது. ஹே, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நான் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். அதே தாண்டி நானும் கேட்குறேன். நீ எத்தனை தடவை தான் சொல்லுவ, நானும் எத்தனை தடவை தான் அதுக்கு பதில் சொல்றது? இப்போ நீங்க முடிவை என்ன சொல்றீங்க? சேம் அதே பதில் தான், வேற எதுவுமே கிடையாது. அதான் இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஆ அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுறீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாம் விட்டுருவீங்க. அப்புறம் இங்க பாருங்க, நானே டென்ஷனா இருக்கேன். இந்த அப்புறம் அப்புறம்னு சொல்லி இன்னும் கடுப்பேத்தாதீங்க. சரிடி, நீ 1000 தடவை சொல்லியிருந்தாலும் நான் அது புதுசு போல தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போவும் நீ சொல்லு, நான் புதுசு போலவே கேட்டுட்டு இருக்கேன். என்ன கிண்டலா? சத்தியமா இல்லடி. இப்போ உனக்கு என்ன கேட்கணுமோ அதை கேளு, அதுக்கான பதிலை நான் சொல்றேன். ஓ அப்படியா? சரி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால பதிலே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கேளுடி, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேனா இல்லையான்னு பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆஃபீஸ் வருவேன்னு சொன்னேன்ல. நானும் நீ தாராளமா வரலான்னு சொன்னேன். ஆனா வீட்டில் அத்தை தனியா இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு நான் எப்படி ஆஃபீஸ் வருதுன்னு சொல்ற? இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா அவங்க தனியா தான் இருந்திருக்காங்க. நீங்களும் வீட்டில் இருக்க மாட்டீங்க, மாமாவும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியா இருக்காங்க. அவங்க பேச்சு துணைக்கு கூட அவங்க பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லை. நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வர வரையும் அவங்க தனியாக தான் இருப்பாங்க. அப்படி தனியாக இருக்கிறவங்க ஒன்று டிவி பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா மல்லிகா அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் டிவி பார்க்கறதும் இல்லை, மல்லிகா அம்மா கிட்ட கால் பண்ணி அதிகமாக பேசுறதும் இல்லை. எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க நாங்கள் வீட்டுக்கு வர வரையும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆஃபீஸ்க்கு வர முடியும்? ஆனால் எனக்கு வேலை பார்க்கணும். நான் சொன்ன எங்க? நீ சொன்னதுக்கு தாமா நான் பதில் சொன்னேன். சரி, நீ வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணு. நம்ம ஆஃபீஸில் அந்த இது இல்லை தான், இருந்தாலும் என் பொண்டாட்டிங்கிறதால நீ அப்படி பண்ணு, அதுக்கான சேலரியை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்காதுல்ல. வீட்டிலன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? அது எனக்கு எப்படி செட் ஆகும்? வீட்டில் எனக்கு எப்படி செட் ஆகும்? ஆஃபீஸில் வந்து தானே வேலை செய்யணும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீ ஆஃபீஸ் வந்து வேலை செய்யி, ஈவினிங் வந்ததும் எங்கள் அம்மா கூட உட்காந்து பேசுன்னு. என்ன எல்லாம் தெளிவாக பேசுறீங்கன்னு நினைப்பா? பின்ன உன் கழுத்தில் தாலி கட்டி மறுநாள்ல இருந்து இதே டைலாக் தாண்டி தினமும் காலையில் பேசிட்டு இருக்கேன். ஒரு டைலாக் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாமே மெமரி ஆயிடுச்சு. ஹலோ, இப்போ நீ என்ன பேசினாலும் அதுக்கான பதில் கரெக்டாக எனக்கு தெரியும். நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாக நீ கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் நானும் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என் நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையா? உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுடி. உனக்கு வீட்லேயும் இருக்கணும், ஆஃபீஸ்லேயும் இருக்கணும். அதுக்கு நான் என்னடி பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். சரி விடு, நான் ஒன்றும் பண்ணல. நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். ஐயோ, அப்புறம் என்னடி? அதான் ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லிட்டல. ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லிட்டா பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிடுவீங்க அப்படி தானே? ஷபா, என்னால் முடியலடி. இப்போ என்னடி? உனக்கு வேலை செய்யணும். நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணு. நான் ஏதாவதுன்னா உனக்கு மெயில் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ வீட்டில் இருந்தே பாரு. எப்பயாவது ஒரு டைம் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்பவா, அது போதும். இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஐடியா தானே? சரி, நான் நாளைக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லை. அர்ஜுனை பார்த்தீங்களா? நிலா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃபீஸ் வரேன்னு சொன்னான். உடனே சரி வான்னு கையோடு கூட்டிகிட்டு வந்தார். ஆமாம்ல, இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே. அர்ஜுன் நிலாவை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்தான் தான். ஆனால் நிலா அன்னைக்கு ஒரு நாள் தானே ஆஃபீஸ் வந்தா. அதுக்கப்புறத்துல இருந்து அவள் ஆஃபீஸ் வரவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டால, அவள் எப்படி ஆஃபீஸ் வர முடியும்? இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஐடியா கேட்டில,
இப்பதான் ஒரு ஐடியா தோணுச்சு, சொல்லவா? ஆ சொல்லுங்க. பேசாம நீயும் பிரெக்னென்ட் ஆயிடு. என்ன? அதாண்டி, நீ பிரெக்னென்ட் ஆயிட்டானா வச்சுக்கியேன், ஒரு 10 மாசம் அப்படியே வீட்லயே இருப்ப. ஏன், ஒரு வருஷம் ஆகும்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு வருஷம், எப்படி 2 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் மாமா உன் மேலே வச்சிருக்க லவ்ல செகண்ட் டைமும் நீ ப்ரெக்னென்ட் ஆயிடுவ. அப்பவும் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம், குழந்தைய பார்த்துக்க 2 வருஷம், அப்படி இப்படின்னு போய் ஒரு 5 வருஷம் போயின்னு வச்சுக்கேன். நீயும் 5 வருஷம் ஜாலியாக எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு வீட்லயே இருக்கலாம். ஆஃபீஸ்க்கு வரணும் எண்ணமே இருக்காது. எப்படி? ஐடியா ரொம்ப கேவலமா இருக்கு. போடிங்க, செம்ம ஐடியா. நீ ஊன் மட்டும் சொல்லு. ஆஃபீஸ்க்கு கொஞ்ச நாள் போகாம இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணா கூட வந்துடும் கரெக்டாக வந்துடும். எப்படி? தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, இல்லைன்னா கீழே என்ன கிடக்கோ அதை எடுத்து மண்டையை பொழந்துருவேன். மண்டையை உடைப்பியா? நாளைக்கு காலையில் இதே மாதிரி இதே டைலாக்கே சொல்லிட்டு வருவல்ல, அப்போ இருக்கடி உனக்கு. நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ இடத்த காலி பண்ணு. அது நாளைக்கு பார்க்குறேன்டி. ம் கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். வரும்டி வரும். உன்னை இரு, நைட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏங்கா, உனக்கு இது 8வது மாதம் தானே? ஆமாண்டி, 8வது மாதம் தான். 8வது மாதம் முடிய போகுது. அடுத்த மாதம் வளைகாப்பு வைக்கலான்னு சொல்லி அத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ, அப்போ 9வது மாதம் தான் வளைகாப்பு இல்லை? ஆமாண்டி, 9வது மாதம் ஃபர்ஸ்ட்லையா இல்லை லாஸ்ட்லையா என்னன்னு தெரியல. ஏங்கா, பாப்பா உள்ளே இருந்து உதைக்குதுல்ல, நீ அதை ஃபீல் பண்ணியிருக்கியா? நிறைய தடவை உதைப்பா. ஆனால் ஒன்று தாண்டி, அவங்க அப்பா கிட்டக்க இருக்கப்போ மட்டும் ஒரு அசை கூட இருக்காது, சமத்து பிள்ளையா இருக்கும். அதுவே அவங்க அப்பா வீட்டில் இல்லை, உதன்னு உதைப்பானா? அப்போ நீங்கள் பையனே முடிவு பண்ணிட்டீங்களா? பையனோ பொண்ணோ, பேசும்போது அப்படியே எனக்கு பையனை கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு. இதுவே அவருன்னா பொண்ணை கூப்பிடுற மாதிரி பேசுவார். ஆக மொத்தத்தில் 2 பேரும் மாற்றி மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கீங்க. ஆனால் உள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியலையே. அது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். என்ன கொஞ்ச நாள்ல தெரியும்? ஏன் நீ? அது ஒன்றும் இல்லை மனோஜ், வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பா பையனா பொண்ணான்னு பேசிகிட்டு இருந்தோம். இதில் என்ன நீ டவுட்டு? கண்டிப்பாக பொண்ணு தான். என்ன, நீ உங்கள் அண்ணன் மாதிரி பொண்ணுங்கிற? அப்போ பையனா இருந்தால் ஓகே இல்லையா? ஐயோ அண்ணி, பையன்லாம் வேணாம். ஏன்னா என் அண்ணனை சமாளிக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் அவன் பையன் வேற வந்துட்டானா அவனை மாதிரியே தான் இருப்பான். அதனால நம்மளால 2 பேர்த்தையும் சமாளிக்க முடியாது. அதனால பொண்ணு தான், அதுவும் உங்களை மாரி அமைதியா பொண்ணு தான் வேணும். குழந்தை வெளியில வரும்போது பார்த்துக்கலாம் பொண்ணா பையனானு. நீங்கள் வேணா பாருங்க நீ, கண்டிப்பாக பொண்ணு தான். சரி சரி. ஐயோ, நான் உன்கிட்ட பேசிட்டே பாரு, அப்படியே மறந்துட்டேன். நீ சாப்பிட தானே வந்த? ஓ, இரு வரேன். எங்க நீ எங்கே போகிறீங்க? மனோஜ், உனக்கு இட்லி அவ்வளவா பிடிக்காதுல்ல, இரு உனக்கு தோசை எடுத்துட்டு வரேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் இட்லி இங்கே இருக்குல்ல, நான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன். இந்தாடா தோசை, சாப்பிடு. அத்தை, அவர் தான் இட்லியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரே, அப்புறம் ஏத்த நீங்க கஷ்டப்பட்டு தோசைலாம் சுட்டு எடுத்துட்டு வரீங்க? அடையாமா, இவன் அப்படிதான் சொல்லுவான். அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் பின்னாடியே வந்து என்ன திட்டுவான். எனக்கு தான் இட்லி பிடிக்காதுல்ல, தோசை எடுத்துகிட்டு வர மாட்டியான்னு. அதுக்கு எதுக்கு, அதான் அவன் சவுண்டு கேட்டதுமே அவனுக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாமி. அட போடா. என்ன நீ, உங்கள் மாமியார் என்னை இப்படி கழுவி ஊற்றிட்டு போகுது, கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க. அத்தை உண்மையை தானே சொல்கிறாங்க மனோஜ். நான் இருக்கேன்னா இட்லி இருந்தால் இட்லி போட்டு சாப்பிடுவேன், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. அதுவே அத்தை இருந்தா எனக்கு இட்லிலாம் வேணாம், தோசை தான் வேணும்னு சொல்லி அவங்கள சுட வச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். அதான் அவங்க வந்து பேசினப்போ என்னால் எதுவுமே பேச முடியல. அண்ணி நீங்களுமா? சரி விடு, நீ சாப்பிடு, தோசை ஆறிட போகுது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் மனோஜ், நீ தான் சாப்பிடல, நீ சாப்பிடு. ஏனி, அண்ணன் வேலைக்கு போயிட்டானா? அவர்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. உனக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன? சேச்சா, எனக்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை நீ, நான் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், சும்மா தான் கேட்டேன். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட ரொம்ப லேட்டாக வந்திருக்கல்ல. அப்புறம் என்னடி பண்ணுறது, காலேஜ் டைமில் சீக்கிரமாக போகணும், அதனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். 2 நாள் லீவு தானே, அதான் அப்படியே பொறுமையா. சரி சரி சாப்பிடு. நான் ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருக்கேன் பார்த்தியா, ரொம்ப இடுப்புலாம் வலிக்குது. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி அண்ணி, நீங்கள் போங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ராதிகா, அனு,
நீங்கள் 2 பேர் பேசிட்டு அப்புறமா வாங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆ சரிக்கா, நீ போக்கா. நாங்கள் இங்கே தானே இருக்கோம். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா ரூமுக்கு வரேன். ஆ சரிடி. உனக்கு ஏதாவது வேணும்னா மனோட்ட கேளு, அப்படி இல்லைன்னா அத்தைக்கிட்ட கேளு. நீ கூச்சப்படாத. அண்ணி சொன்ன மாதிரி நீ என்ன வேணா என்கிட்ட கேட்கலாம். ம், தாராளமா கேளு. நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. அனு சிஸ்டர். மனோ பிரதர். நெஞ்சோர நிலவே ஏய் என்ன நடக்குது? நீ என்ன அவளை தங்கச்சிங்கிற, அவ என்ன ஒன்னு அண்ணங்கிறா? அதெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாசம். நடுவுல நீ என்ன? அதானே, அதெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற பாசம். நடுவுல நீ என்ன? இது எப்பயில இருந்தடி? கொஞ்ச நாளா. நீ அங்க வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. ஏய் ஹலோ ஹலோ, என்ன என் தங்கச்சியை ஏன் முன்னாடியே மிரட்டுற? அவ என் ஃப்ரெண்டு. நான் என்ன வேணா பேசுவேன், உனக்கு என்ன? நீ இப்ப எதுக்கு வந்த? சாப்பிட தானே, நல்லா கொட்டிக்கோ. நான் சாப்பிட தான் வந்தேன். காலையிலே எக்ஸசைஸ்லாம் செஞ்சேன். அப்புறம் இன்னொரு வேலைலாம் செஞ்சேனா, தாங்கி பிடிச்சதுல கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. நீ சும்மா தானே இருக்க, உன் கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வேணா எனக்கு ஊட்டி விட்றியா? அடுத்தது இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். நமக்கு என்னத்துக்கு, நம்ம அந்த பக்கம் திரும்பிடலாம். என்ன, நான் உனக்கு ஊட்டி விடணுமா? ஆ, கையில் ரொம்ப வலிக்குதுடி. காலையில் உன்னை தாங்கி பிடிச்சேன், வலிக்குதுல்ல. நீ ஊட்டி விட்டா என்னவா? அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீ மட்டும் இதே மாதிரி என்கிட்ட பண்ணிட்டே இருந்த, ஃபியூச்சர்ல உனக்கு எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு பண்ணி விட்டுருவேன். ஏய் இங்கே பாருடி, நீ மட்டும் ஏதாவது அப்படி பண்ணிட்ட, அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும் பார்த்துக்கோ. எனக்கு என்ன கஷ்டம்? அப்புறம் நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நீ ஏதாவது எக்கு தப்பாக பண்ணிட்டேன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் உனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். யாருடா சொன்னா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? ஏய் யாரடி சொல்லணும்? இந்த மனோஜ் முடிவு பண்ணிட்டேன். மனோஜ் முடிவு பண்ணால் அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கனவு தான் காணணும். பார்க்கலாண்டி, பார்க்கலாம். தாராளமா பாத்துக்கோ. நீ இப்ப எங்க பாக்குற? நான் எங்கடி பார்க்குறேன்? நான் ஒன்றை தான் பார்க்குறேன். வர வர உன் பார்வையே சரியில்லை. அனு நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் ஆகல, நம்ம இங்க சாப்பிட தானே வந்தோம், சாப்பிட்டுட்டோம்ல. நீ வா, நம்ம ரூமுக்கு போலாம். சரி வா போகலாம். ஏய் நில்றி. என்ன? இப்போ எதுக்கு கிளம்புற? உன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் கிளம்புறேன். நீ இங்க இருந்தா உன் பேச்சும் சரியில்லை, உன் முடியும் சரியில்லை. நான் கிளம்புறேன், ஆளை விடு. டேய் மனோஜ், ஆ அப்பா. சாப்பிட்டியாடா? ஆ சாப்பிட்டேன்ப்பா. உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லைப்பா, எனக்கு எந்த வேலையும் இல்லை. எனக்கு தான் லீவ் ஆச்சே. அப்படியா? அப்ப சரி, நீ என் கூட வரியா? எங்கப்பா? எனக்கும் ராம்க்கும் கொஞ்சம் வேலை இருக்குடா, வெளியில போகணும். டிரைவர் வேற இன்னைக்கு வரல. நீ என்னை வந்து அங்க அத்தை வீட்டுல விட்டுரு, நாங்க அப்படியே போய்க்கிறோம். சரிங்கப்பா, இருங்க நான் வரேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பாக்குறான் பாரு. ஏய் வாடா, என்ன நின்றுட்டே இருக்க? வா வந்து உட்காரு. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ்ளோ கூலா இருக்க? டேய் மச்சான், நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ ஏன்டா அந்த ஆள் கிட்ட அப்படி கத்துன? பின்ன கத்தாம சும்மா அமைதியா இருக்க சொல்றியா? அவன் என்ன வேணா பேசுவான், நம்ம அமைதியா இருப்போம். அமைதியா இருந்துதான் ஆகணும். பிசினஸ் பண்ணுனா இப்படிலாம் இருக்க தான் செய்யும். அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் இப்படி மூஞ்ச காமிச்சா
நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணலாம்டா. இவனுங்க மாரி ஆளுங்க இல்லாமல் நல்ல மனசோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். நீ கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா? நான் நல்லா யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன். இது மட்டும் மாமாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரியட்டும், என்ன ஆகும்? இத்தனை நாளாக அவனை நல்லவன் நல்லவன் நினச்சிட்டு இருந்தாங்க. இனிமே அவனை கெட்டவன் நினைக்க போகிறாங்க. தேவையில்லாம வாய் கொடுத்து நிறைய பேத்துக்கிட்ட நீ பகையை வாங்கிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. பயமா வேற இருக்குடா. ஏய், அவன்லாம் ஒரு ஆள், அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேல உன்கிட்ட என்ன சொன்னாலும் அது பேசி பிரயோஜனமே இல்லடா. ஆனா ஒன்னு சொல்றேன்டா, கோவத்தை குறைச்சிக்கோ. பொறுமையா ஹேண்டில் பண்ணு எதுவா இருந்தாலும். நீ படுக்கு சட்டு சட்டுன்னு கோவப்பட்டு வார்த்தையை விட்டுடுற. இது வெளியிலனா ஓகே, ஃபேமிலிக்குள்ளெல்லாம் இதே மாதிரி ஆச்சுன்னா அது வேற எங்கேயோ போயிடும். ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கிறேன். ஆமா, நீ பாத்துக்கிறேன்னு தான் நிறைய பிரச்சனை இழுத்து விட்டுருக்கியே. சரி விடு மச்சி, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஆமாம், இன்னைக்கும் காலையில் அதே தானா? ம், அதே தான். என்னைக்கு மாறும்? அதே டைலாக், அதே பிளேஸ், எல்லாமே அதே தான். அப்போ நீயும் அதே பதில் தான் சொல்லிட்டு வந்திருப்ப. ம், அதே பதில் தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பதில் சொல்லிட்டு வந்திருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக பதில் சொல்லிட்டு வந்திருக்கியா? அது என்னடா? எல்லாம் உன்னோட ஐடியா தான். என்னோட ஐடியாவா? ஆ, கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நிலாவும் வீட்டில் தான் இருந்தா. அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸ் வரேன்னு கிளம்பி வந்தா. ஒரு நாள் வந்திருப்பாளா? ஆ ஆமாம், ஒரு நாள் வந்தா, அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் எப்படி ஆஃபீஸ் வர முடியும்? அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே. ஆமாம்ல, அவள் ஆஃபீஸ் வந்து என் மேலே ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தா. அப்போ கூட பிரபா கூட 2 நாள் இருந்தா. அதுக்கப்புறம் நான் தான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் என்கிட்டே சொன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு. ஏதோ ஒரு காரணத்தாலலாம் இல்லடா. அவ கண்ணு யாரோட இதுன்னு நீ மறைச்சல்ல, அதனால தான். ஏண்டா இதெல்லாம் தேவையா? ஏதோ சண்டையாச்சு, 2 நாள் பேசாமல் இருந்தா, நான் சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. அதோட விட்டுரு. அதான் இதை வச்சு தான் அவள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு பேசிட்டு வந்திருக்கியா? ஆமாம், நிலாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃபீஸ் வந்தா. நான் மட்டும் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டா. அவங்கள ஆஃபீஸ் வரக்கூடாதுன்னு சொன்னோம், தாராளமாக வர சொன்னோம். அவங்க தான் வரல. இதே தாண்டா தினமும் சொல்லிட்டு இருக்கேன். நானும் நீ ஆஃபீஸ் வா வான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். வரேன்னு சொல்லிட்டு சண்டையும் போடுறா. வான்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றா பாரு. அம்மா தனியா இருப்பாங்க, யாரும் பேச்சு துணைக்கு இல்லை, அவங்க எப்படி பாவம் இல்லை, அது இதுன்னு சொல்றா. அப்புறம் இவ்வளோ சொல்றவ அப்புறம் எதுக்கு என்கிட்ட தினமும் காலையில கிளம்பும் போதெல்லாம் நானும் ஆஃபீஸ் வரேன்னு நச்சரிச்சிட்டு இருக்கா. அதான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். ஆள் அப்படியே சைலண்ட் ஆயிட்டா. அப்படி என்ன சொல்லிட்டு வந்த? ம், நிலாவும் ஆஃபீஸ் வந்தாதான். அதுக்கப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதும் அர்ஜுன் வீட்லேயே உட்கார வச்சுட்டான். அதனால அவளுக்கு இப்போ ஆஃபீஸ் வரணும் போகணுங்கிற பிரச்சனை இருக்காது, பாப்பா பார்த்துக்கிறதுலே இருக்கும். அதனால நீயும் ப்ரெக்னென்ட் ஆகிடு, உனக்கும் ஆஃபீஸ் வரணும் போகணுன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது, நீயும் பாப்பாவே பார்த்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அட பாவி, இப்படியே சொல்லிட்டு வந்த? இப்படி சொன்னதுக்கு அவ சும்மாவா விட்டா? ம், சும்மா தான் விட்டா. என்ன மூஞ்சி தான் மாறிடுச்சு. ஈவினிங் போனால் தான் தெரியும் பத்ரகாளி எந்த ஆட்டம் ஆடுவான்னு. ஆனா மச்சான், பாவுண்டா நீ. சிரிப்படா சிரிப்ப. நீயே என்னோட நிலைமையில தான் இருந்த. ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணப்போ இந்த நிலைமை தான் உனக்கும் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சரி சரி விடு மச்சான், இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? இவனுக்கு ஒன்றுனா மட்டும் எல்லாத்தையும் விடு விடுன்னு சொல்லுவான். என்ன மச்சான், ஏதோ சொன்னியே? ஒன்றும் இல்லடா. அடுத்தது என்ன? இவனையும் துரத்தி விட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது? அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத மச்சான். அவனை வெளியில் அனுப்புனதுமே நான் அடுத்த வேலைக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 2 நாளில் அந்த வேலையை நான் முடிச்சிடுறேன். நீ கவலைப்படாத. எல்லாம் ஓகேனா ஓகே தான். வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சந்தோஷம். நான் தான் சொல்கிறேன்ல மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாத. நான் இருக்க பயமே. நீ இருக்கிறதால தாண்டா எனக்கு பயமே. என்ன மச்சான்? ஆண்டவன் என்னை எப்படி சோதிச்சிருக்கான்னு பார்த்தியா? அத்தை பையனும் நீயே, என் ஃப்ரெண்டும் நீயே, 2ம் நீயே. எனக்கு வேற எவனுமே இல்லை. ஊரில் 10-15 ஃப்ரெண்டுங்க மற்றவங்கெல்லாம் வச்சுருக்கவனெல்லாம் நல்லா தாண்டா இருக்கான். ஆனால் நான் ஒன்னே ஒன்று வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஐயோ. என்ன மச்சான், சினிமா டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்க? பின்ன நீ பண்ணுறதுக்கெல்லாம் நான் ரூம் போட்டு யோசிச்சாட டைலாக் சொல்ல முடியும். இப்படி எவனாவது எழுதுறது தாண்டா சொல்ல முடியும். போ மச்சான்,
என்னை ரொம்ப புகழுற. எனக்கு வெக்கமா வருது. ஐட்டங்கார ஐட்டங்கார ஐட்டங்கார